பரவாயில்ல டாக்டர், இதாங்க நேத்து எடுத்த எக்ஸ்ரே. டாக்டர், நான் செத்து போயிடுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அது எப்போங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். இன்னும் எத்தனை நாள் இருப்பேன்னு மறைக்காம சொல்லுங்க. நோ நோ, யூ ஆர் ஆல் ரைட். நீங்க எதுக்கும் கவலைப்படாத, சீக்கிரம் குணமாயிடும். தேங்க் யூ டாக்டர். நான் ஒரு டாக்டர் மட்டும் இல்லாம உனக்கு அண்ணனா நினைச்சு உங்ககிட்ட ஒண்ணு கேட்கட்டுமா? கேளுங்க. ராஜாவை தவிர மத்த எல்லா குழந்தைகளையும் பொறுப்பான இடத்துல படிச்சிட்டீங்க. ஆனா ராஜாவை ஆசிரமத்துல சேர்க்கறதுக்காக உன் வீட்டுக்காரர்கிட்ட பேசி பார்த்தேன். இது வரைக்கும் எந்த பலனும் இல்லை. இஃப் யூ டோன்ட் மைண்ட், ராஜாவை நானே எடுத்து வளர்க்கட்டுமா? பிளீஸ். எல்லா குழந்தைங்களும் கொடுக்கறதுக்கு எங்களுக்கு உரிமை இருந்துச்சு. ஆனா ராஜாவை கொடுக்க மட்டும் எங்களுக்கு உரிமை இல்லை டாக்டர். என்னம்மா சொல்ற? ராஜா எங்க மகன் இல்ல. ராஜா அப்போ நான் 4வது பிரசவத்துக்காக ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தேன். பக்கத்து பெட்ல இருந்த ஒரு அம்மா குழந்தைய பெற்றுட்டு பாவம் அவங்க இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என் வீட்டுக்காரர் தான். சார், உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா அந்த குழந்தைய நானே எடுத்துக்கிறேன். தேங்க்யூ சார். வாங்க போலாம். வாங்க. இந்த குழந்தை இந்த குழந்தையும் இனிமே நம்ம குழந்தைதான் ராஜேஸ்வரி. சரிங்க. அதுக்கப்புறம் என் வீட்டுக்காரர் தான் நம்ம குழந்தைங்களோட இதுவும் ஒரு குழந்தையா இருக்கட்டுமே ராஜேஸ்வரின்னு சொன்னாரு. எடுத்துட்டு வந்து வளர்த்தோம். இந்த விஷயம் அந்த பிஞ்சு மனசுக்கு தெரியாது. டாக்டர், நான் செத்ததுக்கு அப்புறம் கூட ராஜா என் மகனாவே இருக்கணும். உன் நல்ல மனசுக்கு ஆண்டவ இப்படிப்பட்ட வியாதியை உனக்கு கொடுத்துட கூடாது. பரவா. இனிமே குழந்தைய பத்தி கவலைப்படாதம்மா. இருக்கிற கொஞ்ச நாளாவது நிம்மதியா இரு. பரவா. அம்மா. ராஜா, நீ இங்கேயா இருக்க? என்னப்பா? அம்மா. என்ன ராஜா? அம்மா சொல்லு. அம்மா ஏன் பாழற? ஒண்ணும் இல்லம்மா. அம்மா ஒண்ணு சொல்றேன், கேக்குறியப்பா? சரிம்மா. இந்த டாக்டர் மாமா ரொம்ப நல்லவரு. நீ அவர் கூட அவர் வீட்டுக்கு போயிடுறியா? வேண்டாம்மா, நான் உன் கூடவே இருந்துடுறேம்மா. என் கூட வந்துடுறியாப்பா? வேண்டாம் டாக்டர், நான் எங்க அம்மா கூடவே இருந்துடுறேன். இத பாரு, உன் அக்கா தங்கச்சி தம்பி எல்லாரும் போயிட்டாங்கல்ல, அதே மாதிரி நீயும் அவர் வீட்டுக்கு போயிடுப்பா. போயிடு ராஜா. வேண்டாம்மா, என்ன போக சொல்லாதம்மா. நான் உன் கூடவே இருந்துடுறேம்மா. என்ன போக சொல்லாதம்மா. நான் உன் கூடவே இருந்துடுறேம்மா. என்ன போக சொல்லாதம்மா. நான் உன் கூடவே இருந்துடுறேம்மா. என்ன போக சொல்லாதம்மா. அம்மா, உன் கூடவே இருந்துடுறேம்மா. அம்மா, 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 படைக்கும் போதுதான் என்ன ஊனமா படைச்சிட்டேன். எங்க அம்மாவை என்கிட்ட இருந்து பிரிச்சிடாத. எனக்கு படிப்பு வேணாம், ஒண்ணு வேணாம். நான் எங்க அம்மாவை காப்பாத்தினா போதும். ஐயா. என்னப்பா? ஐயா, எனக்கு ஏதாவது வேலை இருந்தா கொடுங்க ஐயா. உனக்கு என்னப்பா வேலை கொடுக்குறது? எந்த வேலையா இருந்தாலும் செய்யறேன் ஐயா. பரவாயில்லையே, இந்த வயசுல உழைச்சு சாப்பிடணும்னு ஆசைப்படுறியாப்பா? படிக்க வேண்டிய வயசுல ஏன்பா இந்த வேலையை தேடி வர? நான் எனக்காக இந்த வேலையை செய்யல, எங்க அம்மாவுக்காகத்தான் இந்த வேலையை செய்யறேன்.
ராஜா, டாக்டர், அம்மா வியாதி குணமாகறதுக்காக நான் பூட் பாலிஷ்ல போட்டு பணம் கொண்டு வந்திருக்கேன். இந்தாங்க. எங்க அம்மாவை எப்படியாவது காப்பாத்துங்க டாக்டர். you are great. என்னங்க? ராஜேஸ்வரி, இது பாருங்க, நம்ம குழந்தைகள் எல்லாம் கடைசியா ஒரு தடவை எனக்கு பார்க்கணும் போல இருக்க. கூட்டிட்டு போங்க. இப்ப இருக்கிற நிலைமையில வேண்டாம் ராஜேஸ்வரி. நான் எதுக்கு சொல்றேன்னு காரணம் உங்களுக்கு தெரியும். தயவு செஞ்சு கூட்டிட்டு போங்க. சரி, இப்ப ஏற்பாடு பண்ணிட்டு வரேன். இதான வீடு? நிறுத்து. யாரு நீங்க? உமாவோட அப்பா அம்மா. நமஸ்காரம். உமா, நல்லா இருக்கியாமா? எப்படிமா இருக்க? சந்தோஷமா இருக்கியா? உன்னை இப்படி பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? உனக்காக பலகாரம் எல்லாம் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். வீட்டை கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டமா போச்சு தெரியுமா? என்ன ராஜேஸ்வரி, வெளியே நின்று பேசிக்கிட்டு இருக்கோம், உள்ள போலாமா? நில்லுங்க. ஏம்மா, உங்க வீட்டுல இருந்த வரைக்கும் எனக்குன்னு எந்த கௌரவமும் கிடையாது. ஆனா இந்த வீட்டுக்கு மருமகள் ஆனதுக்கு அப்புறம் எனக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு. என் புருஷனோட கௌரவத்தை காப்பாற்ற வேண்டியது என்னோட கடமை. அன்னைக்கு கொஞ்சம் கூட யோசிக்காம இந்த ஆளு என் புருஷனை அடிச்சுட்டாரு. இந்த ஆளுதான். நீ எப்ப வேணா இந்த வீட்டுக்கு வரலாம். ஆனா எந்த வித சொந்தமும் கொண்டாடிக்கிட்டு இந்த ஆள் இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது. இத பாருமா, உன் வீட்டுக்காருக்குன்னு எப்படி ஒரு கௌரவம் இருக்குதோ அதே மாதிரி என் வீட்டுக்காருக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு. நீ நல்லா இரு. வாங்க போலாம். உமா, யார் கூட பேசிக்கிட்டு இருந்த? யாரும் இல்லைங்க. யாரோ தெரியல. சாப்பாட்டுக்கு பணம் இல்லைன்னாங்க, கொடுத்தனுச்சேன். என்னங்க, இன்னைக்கு நம்ம கல்யாண நாள். இதுல புது ஷர்ட்டும் வேஸ்டும் இருக்கு உங்களுக்கு. நமக்கு கல்யாணமான நாள்ல இருந்து ஒவ்வொரு வருஷமும் நான் உனக்கு பட்டுப்புட வாங்கி கொடுத்திருக்கேன். இப்ப என்னால வாங்கி கொடுக்க முடியலங்கிறது உண்மைதான். நீ புதுப்புடவை கடிக்காம நான் கட்டிக்க வேணா ராஜேஸ்வரி. இப்ப வரேன்.